பணிதல்னா என்னன்னு நம்ம திரும்ப ஒரு வாட்டி நம்ம நினைவூட்டிக்கலாம். இறைவனுடைய பண்புகளை, தகுதிகளை, வழிகாட்டல்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுதல். அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கே, எனக்கு எந்த பெருமை இல்லைன்றதுல உறுதி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. அருளையே முதன்மையாக வேண்டி அவனுடைய மன்னிப்பின் மீதும் கருணையின் மீதும் நம்பிக்கை கொண்டு அற்புதமான சுகமான வாழ்க்கையை வாழணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா பல காரணங்களா அதை நம்மளால நிறைவேற்ற முடியலையா இல்லை. ஒன்னா ரெண்டா எத்தனையோ காரணங்களால் நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிருக்கு. நிக்கிறோம், இறங்குறோம், நிக்கிறோம், தடுமாறுறோம், நிக்கிறோம், விழுகிறோம். எத்தனையோ காரணங்களால இறைவனுடைய பண்புகளை, தகுதிகளை, வழிகாட்டல்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முடியாமல் போகிறது தானே. அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? அறியாமை காரணமா இருக்குது, அக்கறையின்மை காரணமா இருக்குது, கவனமின்மை காரணமா இருக்குது, பெருமை காரணமா இருக்குது, சோம்பேறித்தனம் காரணமா இருக்குது. எத்தனையோ காரணங்களா இருக்கு. அதனாலதான் நம்ம இறைவனுடைய வழிகாட்டல் படி நடக்க முடியல. எல்லாரும் நடந்துடுறோமா? இல்லையே, முடியல. முடியலைன்னா என்னங்க தேவை? உதவி தேவை. அவ்வளவு. நம்ம எல்லாருக்குமே முடியல தானே. நன்மை என்று தெரிந்தும் அதனை நம்மால் தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை. அதனுடைய ஆழங்களில் இறங்கி அவைகளில் நிலைத்திருக்க முடியவில்லை. தீமை என்று தெரிந்தும் அதிலிருந்து நம்மால் முற்றிலுமாக விலக முடியாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன் இந்த தடை இருக்கிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை. அப்போ இறைவனிடமிருந்து உதவி தேவையில்லை. இந்த தடை நமக்கு மனசுலதான் பெரும்பாலும் இருக்குது. இறைவனுடைய பொருத்தத்திற்கு வாழ முடியாமல் போவதற்கான தடை எங்க இருக்குது? மனசுலதான் பெரும்பாலும் இருக்குது. உடம்புலையும் தடைகள் இருக்கலாம். ஆனா மனசுல இருக்கக்கூடிய தடைய நாம கிளியர் பண்ணணும். நம்ம ஏன் இறை வழியில வாழ முடியாம இருக்கிறோம்? தொடர்ச்சியா நம்மளால நிலைத்த தன்மையில ஏன் வாழ முடியல? அதுக்கு என்ன தடை அப்படி நமக்கு தெரியும். நமக்கே தெரியாம ஏதாவது தடை இருந்தா கூட இறைவனுக்கு தெரியும். ஆனா தடை இருக்குன்றது மட்டும் உண்மைதானே. அப்போ நாம இறைவனிடம் உதவி தேடுதல். இன்னும் சொல்ல போனா மனிதர்களுக்கு தேவையான முதல் உதவியே இறை வழியில் வாழ்வதற்கான தடைகளை எல்லாம் நீக்கி கொள்வதற்கான உதவிதான். நமக்கு அந்த உதவியை தவிர எந்த உதவியும் தேவையில்லை. இறை வழியில நாம வாழ்றதுக்கு என்ன தடை இருக்கு அப்படிங்கிறத இறைவனே அறிவான். அதை கூட நம்மால் அறிய முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே நமக்கு நிச்சயமாக உதவி தேவை. அந்த உதவி இறைவனிடம் மட்டுமே கேட்கப்பட வேண்டும். இப்பதான் நீங்க கேட்கிற உண்மையான உதவி உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டினா தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சு அதுவே ஒரு தடையா மாறிடும். இறை வழியில பயணிக்கிறதுக்கு அதுவே கூட ஒரு தடையா மாறிறதுக்கான வாய்ப்புகள். நமக்கு கண்டிப்பா உதவி தேவை. உதவி தேவைப்படக்கூடியவர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரிதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் உன்னிடமே உதவி தேடிக்கணும். வேற யார்கிட்டயா உதவி தேடுகிறாத, கிடைக்காது. உதவி மாதிரி இருக்கும், ஆனா அது உதவி இல்லை. என்கிட்ட நீ உதவி கேட்டா மட்டும்தான் உண்மையிலேயே உனக்கு உதவி கிடைக்கும். உனக்கு எதுக்கு உதவி தேவை? இறை வழியில வாழ்றதுக்கு மட்டும்தான் உதவி தேவை. இறை வழியில வாழ்றதுக்கான தடை என்ன அப்படின்றத உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியும். அதனால அந்த உதவியை செய்யறதுக்கும் நான் தான் தகுதியானவன். என்கிட்டே நீ வா. எதா இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு. நீயே உன்னை நினைச்சுக்கிறாத இதெல்லாம் தடைன்னு. நீயே நினைச்சுக்கிட்டா கூட நீ என்கிட்ட உதவி கேளு. அதையும் மீறி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நான் நீக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில இறைவன் சொல்வதாக இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வோம். இப்போ உதவி தேவை. உதவி எப்படி கேட்கலாம்? பிரார்த்தனைகள், விருப்பங்களை உறுதிப்படுத்துதல் மூலமா நாம் கேட்கலாம். அனைத்து உதவிகளுமே நமக்கு இறைவன் புறம் இருந்துதான் கிடைத்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவா நமக்கு எந்த உதவி கிடைச்சாலும் இனிமேல் தான் இறைவன்கிட்ட உதவி கேட்கணும்ப்பா. அப்ப இது வரைக்கும் கிடைச்ச உதவியெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அதுவும் இறைவன்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அதை நாம ரியலைஸ் பண்ணல. அதை ரியலைஸ் பண்ணாததுனால மீண்டும் மீண்டுமே நாம அது இறைவன்கிட்ட இருந்து வந்ததாக உணரவே இல்லை. இப்ப நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச எல்லா உதவியுமே இறைவன் புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. பல்வேறு வழிமுறைகள் மூலமாக இறைவனே நமக்கு உதவி செய்கின்றான். அது இறைவன்கிட்ட இருந்து வந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியல. இவர் செஞ்சாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், மனிதனையோ சில வழிமுறைகளையோ. ஆனா அப்படி இல்லை. இறைவனிடமிருந்து மட்டும்தான் உதவி. மனிதர்களிடம் உதவியை எதிர்பார்ப்பதற்கும் இறைவனிடம் உதவி எதிர்பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உள்ள. உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளை சுரண்டக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு எல்லை வரைக்கும் தான் அது கூட உதவுவாங்க, அப்படியே இல்லாட்டி கூட. ஆனா இறைவனுடைய உதவி என்பது அல்டிமேட். ஏன்னா அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. நம் மீது அன்பு கொண்டவன். இந்த அன்பு கொண்டவனிடம் உதவி தேடுவது என்பது எவ்வளவு அழகான சுகமான ஒரு விஷயம் தெரியும். நம் மீது அன்பு கொண்டவர்களிடம் உதவி தேடுவது என்பது நம்முடைய கண்ணியத்திற்கு பாதுகாப்பு. எனவே இறைவனிடம் உதவி தேடுவதுதான் மிகச்சரி.
எல்லாத்துக்குமே இறைவன் உதவி தேட வேண்டியது. ஒரு நோய் வந்துருச்சா நிவாரணத்துக்கு உதவி தேடுவோம். நோய் நிவாரணத்துக்கு இறைவன்கிட்ட தான் உதவி கேட்கணும். ஏன்னா நோய் நிவாரணம் என்பது காரணம் தெரிஞ்சாதானே நோய் நிவாரணம். காரணம் நமக்கு தெரியாதுல்ல. காரணம் அறிவிக்கப்பட வேண்டும். காரணத்தை இறைவன் அறிந்தவன். நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம்ல, ஞானங்களை அளிப்பவன். நோய்க்கு என்ன காரணம்ன்ற அந்த விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் நோய்க்கு நிவாரணம். இப்ப இறைவன்கிட்ட உதவி தேடினா மட்டும்தான் உண்மையான நோய் நிவாரணம். ஒரு கேள்வி வருது, தெளிவுக்கு யாரை கேட்கணும்? கூகுளை கேட்கணுமா? இல்ல, இறைவனை கேள்வி. மனிதர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய பதில் இன்னொரு கேள்வியை எழுப்பிவிடும். இறைவனிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கான ரெஸ்பான்ஸ் ஞானங்களாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். தெளிவு தெளிவுனா என்னன்னா, தெளிவு இன்னொரு கேள்வியை உங்களுக்குள் உருவாக்காது. அதான் தெளிவு. அதுக்கு மேல அந்த கேள்வி அழிந்து விட்டது. எந்த பதில் உங்கள் கேள்வியை, அது பிறப்பிக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை முற்றாக அளிக்கிறதோ அதுதான் தெளிவு. அதைத்தான் ஞானம் என்று சொல்லுகின்றோம். ஞானம் என்பது இறைவன் புறம் இருந்து மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அதனால ஒரு கேள்வியா, இறைவனே இந்த கேள்விக்கு எனக்கு தெளிவு வேணும், இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு ஒரு தெளிவு வேணும்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருங்க, இறைவன் கண்டிப்பா கொடுக்கும். அந்த அந்த தெளிவு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு தெளிவாக இருக்கும். ஏன்னா படைத்தவன் அவன். படைத்தவனுக்கு தான் ஒரு விஷயத்தை பத்தின தெளிவு இருக்கும். கம்ப்ளீட் மாஸ்டர் அவன் தான். அவன்கிட்ட கேட்டுறது நல்லது தானே. இப்போ ஒரு அக்குபஞ்சர் படிக்கிறோம். முதல்ல அக்குபஞ்சர் ஞானம் இறக்கப்பட்டது, அவர்கிட்டயே போய் கேட்டோம்னா அதோட தெளிவு கிடைக்குமா? இல்லை. அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர்கிட்டயே போய் கேட்டோம்னா அதோட தெளிவு கிடைக்கும். அதனால ஒரு கேள்விக்கான ஒரு தேடலுக்கும் இறைவனை நாம் நாட வேண்டும். ஸோ எல்லா விதமான உதவிகளுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உதவி தேவை. உறவு சிக்கல்கள் இருக்கா, இறைவன்கிட்ட நாம கேட்க வேண்டியதான். எந்த ஒரு தேவைக்கும் இது அதுன்னு இல்லை, எல்லாத்துக்குமே இதுக்கெல்லாம் போய் எப்படிங்க இறைவன்கிட்ட போய் கேட்கறது? எல்லாத்தையும் கேட்க வேண்டியது. எல்லாத்துக்குமே இறைவனிடம் உதவி தேடுவதுதான் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் என்பதனுடைய விளக்கமாக நான் அறிகிறேன். இறைவனை தவிர மிகச் சரியான ஒரு உதவியை நமக்கு யாரும் தந்துவிட முடியாது என்பதாக நான் உணர்கின்றேன். மனிதர்கள் என்பவர்கள் உதவி செய்யக்கூடிய இயல்பை கொண்டவர்கள் அல்ல. அவங்களுக்கு ஒரு ஒரு எல்லை வரைக்கும் செய்யலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இறைவன்கிட்ட தான் உதவி வர்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மனிதர்களுக்கு நம்ம பணியக்கூடிய அந்த போக்கு போயிடும். மனிதர்களை தேவையில்லாம பெருமைப்படுத்தக்கூடிய அந்த போக்கு போயிடும். நம்ம இயல்பா இருப்போம், அவ்வளவுதான். சில பேர் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்குறாருன்றதுக்கு உடனே என்ன பண்ணும், அவர் செய்யக்கூடிய தப்பை கூட பெருசுப்படுத்த மாட்டோம், அப்படி புகழ்ந்து தள்ளுவோம். உனக்கே நாங்கள் பணிகிறோம், மற்றவர்களுக்கெல்லாம் பணிந்து விடக்கூடிய, மற்றவர்களிடம் உதவி தேடக்கூடிய இயல்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் மனிதனே தேவையுள்ளவன் தான், அவனுக்கு நிச்சயமாக உதவி தேவை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இறைவனிடமே உதவி. ஆக்சுவலி இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா நம்ம லைஃபோடைய மிக முக்கியமான ஒரு ஒரு கண்டென்ட்டை இறைவன் கைட் பண்றான். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, நான் இருக்கேன். உங்களுக்கு நீங்க சாகுற வரையும் உதவி தேவை, அதுக்கும் நான் இருக்கேன். என்கிட்ட நீங்க உதவி கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த நிமிஷத்திலிருந்து நாம் அனைவருமே நினைவூட்டி கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், எந்த உதவியா இருந்தாலும் முதல்ல மனசார உதவி செய்வாயாக இறைவன், உனக்கே நாங்கள் பணிகிறோம். ஏன் அந்த 2 வார்த்தையை ரிலேட் பண்ணா, நம்ம இறைவனுக்கு பணிஞ்சிட்டோம் அப்படின்னா மனிதர்கள்ட்ட எந்த உதவியுமே கேட்கக்கூடிய ஒரு அவசியமே வராது. உதவி எதுக்கு தேவை? இறை வழியில வாழ்றதுக்கு உதவி தேவை. அவ்வளவு. இறை வழியில நம்ம வாழ்றதுக்கு எது தடையா இருக்குதோ அந்த தடையை நீக்கிக்கிறதுக்கான உதவி மட்டும்தான் மனிதர்களுக்கு தேவை. வேற எந்த உதவியுமே உங்களுக்கு தேவையில்லை, நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இறைவன் எல்லாத்தையுமே லேசாக்கி தந்துடும். இறைவனுக்கு பணிந்து வாழுங்க. இறைவனுடைய தகுதிகளை, பண்புகளை, வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது உதவி வந்துடும். அப்படியே நீங்க விரும்பினா வரும், விரும்பினா வரும். அந்த மாதிரிதான் ஸ்மூத்தான ஒரு லேசான வாழ்க்கை இறைவனா வாக்களித்திருக்கின்றான் என்பதாக என்னுடைய புரிதல். இப்ப இறைவன்கிட்ட உதவி கேட்டுட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம போன் எடுத்து ஹலோ சொல்லி பேசுற மாதிரி இல்லை. இறைவன் உதவி கேளுங்க. இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவியை நாம ப்ராப்பரா ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான நிலைமை வர்ற வரைக்கும் இறைவன் அந்த உதவியை பிற்படுத்தி வைப்பான். அதுக்கு தகுதியாகிறதுக்கான விஷயங்களும் இறைவன் செஞ்சிருவான். அந்த உதவியில அதுவும் அடக்கம். ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க, அந்த கேள்விக்கான பதில நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, அந்த பதிலை புரிஞ்சிக்கக்கூடிய புரிதல் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த புரிதல்களை முதல்ல உங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கு அப்புறமா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருமா இல்லையா? அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அந்த கேள்வியை புரிஞ்சிக்கக்கூடிய தகுதியையும் இறைவன் உங்களுக்கு தந்துருவான்.
பொறுமையை கொண்டு எங்களுக்கு உதவி செய்வாயாக இறைவனே என்பது மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கு. அது அது வந்து ஒரு உதவி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை. பொறுமையை கொண்டு எங்களுக்கு உதவி செய்வாயாக இறைவன். ஏன்னா உங்க மனசுல ஒரு உதவி எழுவதற்கு முன்பே இறைவன் அதை அறிந்தவன், உங்களுக்கு அந்த உதவி தேவை என்பதை. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க பொறுமையா இருக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் நான் இப்ப சொன்னேன். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட முடியும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை நமக்கு இல்லை இல்லையா? அப்போ அந்த தன்மை இறைவன் நமக்கு கொடுத்துரும். அந்த தன்மை என்ன அப்படின்னா பொறுமை தான். ஒரு ஒரு பணக்காரர் இருக்காரு, ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்றாருன்னா, அந்த 1 கோடி அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஏதோ ஒரு வழி சோர்ஸ்ல இருந்தா கிடைச்சிருக்கும். அவர் அந்த 1 கோடியை படைச்சாரா? இல்ல. அப்ப எல்லாத்துக்கும் உரியவன் கிட்ட இருந்தா அவன் கிடைச்சிருக்கும். அப்போ அவன் மட்டும்தான் அவருக்கு மனசுல அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்க முடியும். இத உதவி தேடுகிறவர்கள் மட்டுமல்ல, உதவி செய்பவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நம்ம 10 கோடி ரூபாய் கொடுக்குறோம் பாத்தியா, நம்ம எவ்வளவு பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அந்த கொடுக்கக்கூடிய தன்மையையும் இறைவன் தான் கொடுத்திருக்கிறான்ற அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிட்டு இறைவனுக்கு அப்ப நன்றி செலுத்திட்டு அந்த பெருமையில இருந்து விலகி இருக்கும். அப்ப அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். உனக்கே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடும். வழிமுறைகள் பல இருக்கலாம், ஆனால் அது அனுப்பப்படுவது இறைவன் புறத்திலிருந்து என்பதை நான் புரிஞ்சேன். அதுலயும் முக்கியமா நாம உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மையை வந்து நீங்க இறைவன்கிட்ட நம்ம எல்லாருமே வேண்டியவர்களாக இருக்கும். இறைவனை எனக்கு கொடுக்கக்கூடிய இயல்பை கொடுப்பாயாக. ஏன்னா கொடுக்கக்கூடிய இயல்பு என்னது? உன்னுடைய பண்பு. அந்த பண்பை எனக்கு கொடு, ஏன் மூலமா கொடு. ஏன்னா அதுல ஒரு அற்புதமான ஒரு சமாதானம் இருக்கும். நம்ம மூலமா ஒரு நன்மை சக உயிருக்கு, சக மனிதனுக்கு இறைவன் புறத்தில் வழங்கப்படும் போது நம்ம ஆன்மா வந்து அவ்வளவு சுகத்தை உணரும். அதனால இறைவன்கிட்ட இந்த பிரார்த்தனை நம்ம கேட்கணும். இறைவனை உன்னுடைய அந்த அருட்கொடைகளை என் மூலமாக இந்த உலகத்தில் இறக்குவாயாக என்பதாக நாம வந்து கேட்கலாம். இப்போ அக்குபஞ்சர் படிச்சுட்டு இருக்கோம், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்றோம். அதுல தெளிவா இருக்கணும். இறைவன் தான் சுகம் கொடுக்குறான், நம் மூலமா அது கிடைக்குது. நமக்கு அது இறைவன் பொறுத்து, இறைவன் நமக்கு கொடுத்துக்கக்கூடிய ஒரு கண்ணியம். அவங்க சுகமாயிடுச்சா இறைவனே நன்றி. இந்த உதவின்ற அந்த விஷயத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கேட்கறது அப்படிங்கிறது பொருளா கேட்கறதுன்றதையும் நம்ம தவிர்த்துக்கிறணும். கேட்கறதுனாலே பொருளா கேட்கறதுன்றதான நம்ம பழக்கமா இருக்குது. இறைவன் முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறான்? அளவற்ற அருளாளன், உங்களுக்கு அருள் தான் தேவை. அருள்னா என்னது? மனிதர்கள் தர முடியாத ஒன்றுதான் அருள். அப்ப உதவி என்பது அருளாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா இறைவன் உங்களுக்கு எது தேவைன்றது சொல்லிட்டான். அப்ப நீங்க கேட்கக்கூடிய உதவிங்கிறதும் அருளாதானே இருக்கணும். அருள் என்பது என்ன? மேன்மையான மறைவானது. இப்போ வந்து நம்ம ஒரு வறுமையில சிக்கி இருக்கோம் அப்படின்னா இறைவன்ட்டு நம்ம கேட்கக்கூடிய உதவி என்னவா இருக்கும்? என்னவா இருக்கணும்? இறைவனே எனக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை தருவாயா, என்னுடைய வாழ்க்கை வசதிகளை உன் பொருத்தத்துக்கு எனக்கு அமைத்து தருவாயா. எப்படிதான் கேட்கும். பொருளை கேட்டக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நாம நினைவூட்டி கொள்ளும். அப்போ நம்ம கேட்கக்கூடிய உதவி என்பதும் அருளாகத்தான். சில பேஷண்ட்ஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க, இறைவனே எனக்கு இந்த பேக் பெயினை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருக்கு. இதுவுமே பொருள் தான். அது உடனே நம்ம அருள் நினைச்சிட வேண்டும். பேக் பெயின் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு நோயுடைய ஒரு ஏரியாவை மட்டும் நீங்க கேட்குறீங்க, அதை மட்டும் கிளியர் பண்ணி கொடுங்க. பெருசா கேட்க வேண்டியதானே? சுகமாக்கி கொடுங்க, பரிபூர்ணமான சுகத்துக்கு. நம்ம கேட்காமலே நிறைய உதவி இறைவன் பொறுத்தது வந்துகிட்டு இருக்கு. நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை. ஆனா நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும்ல. இதுக்காக இறைவன் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். நமக்கு எந்த உதவியுமே நம்ம கேட்க தேவையில்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் அதுதான் இறைவன் நம்ம கேட்க தேவையில்லை. ஆனா அந்த ஒரு ஞானத்துக்கு நம்ம போகணும்ல, அதுக்கு இறைவன் உதவி கேட்கணும். ஆக்சுவலி இது வந்து இறைவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுதியான ஒரு பிணைப்பை, பந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நான் பாக்குறேன். இறைவன் இது உரிமையா சொல்றான். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது என்கிட்ட தான்ப்பா கேட்கணும், நீ வேற யார்கிட்ட கேட்டுறக்கூடாது, உரிமையா சொல்லுவோம்ல. அந்த உரிமையா இறைவன் சொல்றதா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு கட்டளை. இறைவன் வந்து உரிமை, யார்ட்டையும் போயிடாதீங்க, என்கிட்ட வா. எதுக்கு தேவையெல்லாம் போய் நீ வந்து ஒரு இதுல போய் மாட்டிக்கிற, என்கிட்ட கேள், நான் தரேன். நமக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்கள் வந்து இறைவன் புறத்திலிருந்து தான் ஏற்படுத்தப்படுது. அந்த விருப்பங்களை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு தான் இறைவன்கிட்ட உதவி தேடும். நீ ஒரு விருப்பத்தை என் மனசுல கொடுத்துருக்கிற, அதை வந்து நான் பத்திரமா வச்சுக்கிறணும். இந்த உலக வாழ்க்கையினுடைய அடிப்படையில அதை சந்தேகப்பட்டு இதெல்லாம் நம்மளால முடியுமா, முடியாது, அது இப்படி நடக்குமே, இப்படி போயிருமே, அப்படி ஆயிருமே, இந்த மாதிரி பயம், சந்தேகம், அவசரம், கவனமின்மை, இந்த மாதிரியான தன்மைகளால நீ என் மனசுல இறக்கி வச்ச விருப்பத்தை நான் வந்து பாழாக்கிடக்கூடாது
அதுக்கு எனக்கு நீ உதவி செய் அப்படின்ற உதவியாக அந்த உதவி என்பது அமைய வேண்டும். இறைவன் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் டிஃபால்ட்டா அமைச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம மக்குப்பஞ்சர் மருத்துவத்துல படிப்போம். அதாவது வந்து உணவை தேர்ந்தெடுத்தல், சரியான முறையில் உண்ணுதல், வாயில நடக்கக்கூடிய முதல் கட்ட ஜீரணம், இதை மட்டும்தான் இறைவன் நம்ம அதிகாரத்துல கொடுத்துருக்கிறோம். அதையுமே அவன் எடுத்துக்கலாம். நானே உனக்காக உணவை தேர்ந்தெடுத்து, நானே உனக்கு ஊட்டி விட்டு, நானே அவன் வாயை வச்சு மென்னு உள்ள அனுப்பி, அப்ப நீ எதுக்கு? வீணுக்காக இறைவன் படைக்கவில்லை தானே. இப்ப நீ என்ன பண்ற? நீ தொண்டையில முழுங்கிட்டேன்னா அதை ப்ராசஸ் பண்றது எல்லாம் நான். அதுக்கான சிஸ்டத்தை நான் படைச்சு வச்சிருக்கேன். எண்ணத்தை தின்னாலும் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணி நன்மை தீமையை எக்ஸாக்டா பிரிச்சு கழிவை வெளியே தள்ளி விட்டுருது. எதை எப்படி வெளியே தள்ளணும், எதை எங்க போய் சேர்க்கணும், எல்லா சிஸ்டம் உள்ள இறைவன் படைச்சு வச்சிருக்கோம். 95% அங்க உள்ள இறைவனை அமைச்சு வச்சிருக்கோம். அந்த 5% நம்ம கிட்ட இருக்குது. அதுல நீ என்ன பண்ற? அந்த 5ல தான் நம்ம தப்பு பண்றோம். இறைவன் நினைச்சிருந்தா 95% பண்ண தெரிஞ்ச இறைவனுக்கு அந்த 5 பண்ண தெரியாதா? சரி, இறைவன் வந்து நமக்கு வந்து தரக்கூடிய சுகவீனங்கள் எல்லாமே ஏதோ ஒரு செய்தியை நமக்கு அறிவிப்பதற்காக. அது அந்த செய்தி என்பது நாம் ஏதோ ஒரு இடத்துல தவறி விட்டோம், அந்த செய்தியை அறிவிப்பதற்கான ஒரு விஷயமா இருக்கலாம். அல்லது இன்னும் மேன்மையான ஒரு தளத்துக்கு இறைவன் உங்களை கூட்டிட்டு போறான், அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய தன்மையில அந்த சுகவீனம் இருக்கலாம். இந்த உலகத்தின் மீது நமக்கு ஒரு பிணைப்பு ஓவரா இருக்குல்ல, அந்த பிணைப்பு கட் ஆகும் போதுதான். வீட்டுல இன்டர்நெட் இருக்கு, அதை நம்ம உணர மாட்டோம். கரண்ட் இருக்கு, உணர மாட்டோம். கட் ஆயிடுச்சுன்னா தான் உணர்வோம் கரண்டோட அருமை எவ்வளவு பெருசுன்றது நமக்கு புரியும்ல. அந்த மாதிரிதான் இறைவன் வந்து சுகவீனம், அந்த சோதனை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இறைவன் சின்னதா தான் கொடுக்குறான். அது வந்து ஒரு ஒரு அழைப்பா தான் கொடுக்குறான். அது நமக்கு வந்து அவ்வளவு பெருசா தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் மீது நமக்கு அவ்வளவு பிணைப்பு ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் இறைவன் அந்த உலக அடிப்படையில அந்த பிணைப்பை நீங்க உறுதியாக மேற்கொள்ள முடியாதபடி ஒரு தடை போடுறோம். அப்போ எந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து பெருசா இருக்கு, துன்பமா இருக்குதுன்னா நம்ம அதை தான் ரியலைஸ் பண்ணணும். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இறைவனை மறந்துட்டு இந்த உலகத்தினுடைய தன்மையில இணைஞ்சிருந்தோம், பிணைஞ்சிருந்தோம் அப்படிங்கிறத உணர்றது அந்த வழியினுடைய தீவிரம். இறைவழியில இருக்கக்கூடிய ஒரு தன்மையில எதுவுமே வந்து நமக்கு சுகமாவோ சுகவீனமாவோ தெரியாது. எல்லாமே வந்து இறைவன் நாடியது நடக்கிறது. அதுல இறைவன் ஒரு செய்தி வச்சிருப்பான், வழிகாட்டல் வச்சிருப்பான். நம் வாழ்க்கையின் மீது இறைவன் பொறுப்பேற்று கொண்டவன் அப்படின்ற அடிப்படையில நீங்க வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது, இறைவனே மகிழ்ச்சியா இருக்கணும்னு பிரார்த்தனை வைக்காதீங்க, என்னுடைய துக்கத்தை போக்கிடு அப்படின்னு பிரார்த்தனை வைக்காதீங்க, அமைதியை கொடுன்ற அடிப்படையில நீங்க பிரார்த்தனை வைக்கணும். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது உணர்ச்சி, துக்கமா இருக்கிறது உணர்ச்சி, அமைதியா இருக்கிறது தான் உணர்வு. அமைதியா இருக்கிறது வந்து ஒரு இறைவனோட பொருந்தி கொண்ட ஒரு நிலை. ஒரு சுகமா இருந்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே, ஒரு சுகவீனம் வந்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏன்னா அந்த சுகவீனமும் ஒரு நன்மைக்காக தான். நீங்க இறை பொருத்தத்துல இன்னும் உங்களை உறுதிப்படுத்துறதுக்கு, மேன்மைப்படுத்துறதுக்கான ஒரு படியாக அது பயன்படும். அந்த அடிப்படையில் எல்லா விஷயங்கள்லையும் இறைவனை முன்னோக்கி வாழுதல், இறைவனிடம் உதவி தேடி வாழுதல் என்பது அதுதான் இறைவழி வாழ்க்கையினுடைய அடிப்படை. காலையில இருந்து நீங்க எந்தெந்த வேலை செய்யறீங்களோ எல்லாத்துலயுமே நீங்க இந்த ஒரு மனநிலையை நம்ம வச்சுக்கணும். இறைவனை உதவி செய்வாயாக, பொறுமையை கொண்டு உதவி செய்வாயாக, மன்னிப்பை கொண்டு உதவி செய்வாயாக, வழிகாட்டல்களை கொண்டு உதவி செய்வாயாக. இந்த உலகம் என்பது வழிமுறைகளால் ஆனது. இறைவன் எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறான். அந்த வழிமுறைகளை பயன்படுத்துறது தப்பு கிடையாது. அந்த வழிமுறைகளை நீங்க இறைவனுக்கு இணையாக்குறது தான் தப்பு. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஒரு வழிமுறையை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அந்த வழிமுறையின் மூலமா தான் இறைவன் ஒன்று கொடுக்க முடியும். இப்ப நீங்க வந்து இப்ப எப்படி தெரியுமா இருக்குது, நான் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், எனக்கே அந்த சாப்பாடு உள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாப்பாடை நம்ம தான் சாப்பிடணும். இப்போ ஒரு வழிமுறைகளை அடாப்ட் பண்றதுக்கு தான் இறைவன் பார்வை கொடுத்துருக்கிறான், செவிப்புலனை கொடுத்துருக்கிறான், கையை கொடுத்துருக்கிறான், காலை கொடுத்துருக்கிறான், தோலை கொடுத்துருக்கிறான், ஐம்புலன்களை கொடுத்துருக்கிறான். இந்த வழிமுறைகளை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து நடு தீவுல மாட்டிப்பான், இறைவனே என்னை காப்பாத்துன்னு சொல்லுவான். ஒரு மரக்கட்டை ஒண்ணு வந்துகிட்டு இருப்பான். நான் மரக்கட்டையெல்லாம் பிடிக்க மாட்டேன், இறைவன் என்ன அப்படியே டைரக்டா லிஃப்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணி மரக்கட்டையை விட்டுருவான். ஒரு கப்பல் வரும், அட போங்கடா நீங்கள கப்பல், என்ன இறைவன்கிட்ட கேட்டிருக்கிற, இறைவன் என்னை காப்பாத்துவான். இந்த மாதிரி நிறைய 3 வழிமுறை. அப்ப கடைசியில் செத்துருவான் அவன். இறைவன்கிட்ட கோபமா கேட்பான், எவ்வளவு உனைய கேட்டேன், நீ வரவே, டேய் உனக்கு கட்டையை நான் தாண்டா. அப்போ இறைவன் வந்து எப்படின்னா வழிமுறைகள் மூலமா தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஏன்னா இந்த உலகம் என்பது வழிமுறைகளால் ஆனது. அந்த வழிமுறைகளை இறைவன் தான் அமைத்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்துக்கணும். வழிமுறை இறைவன் தான் அமைச்சிருக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வழிமுறை இருக்கா இல்லையா? இந்த விரல்களை, இந்த கையை வச்சு அதை பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு நாக்கு இருக்கு, இதெல்லாம் இறைவன் ஏன் படைச்சிருக்கிறான்?
அப்படியே உள்ள போயிடலாம்ல. இப்போ வழிமுறைகள் என்பது இந்த உலகத்தினுடைய இறைவனால் அமைத்து வைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ள நம்மளை பொருத்திக்கிட்டு தான் ஆகணும். இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்துல நாம ஒரு மருத்துவர்கிட்ட போய் தான் ஆகணும். அந்த மருத்துவர் மூலமா, அந்த மருத்துவ வழிமுறை மூலமா என்னை இறைவன் சரி பண்ணும். அப்போ இறைவன் மருத்துவ ஞானங்களை ஏன் இறக்கி வைக்கணும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அந்த மருத்துவ ஞானங்களுக்காகவே இறைவன் தேர்ந்தெடுத்து அவரை மருத்துவர் ஆக்கியிருக்கான் இல்லையா? அதனால வந்து வழிமுறைகளை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுன்றது இறைவனை அடாப்ட் பண்ணிக்கிறது தான். வழிமுறைகளை வெறுக்கிறதுன்றது இறைவனை வெறுக்கிறது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே, இப்ப இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த மைக் இருக்கு, இந்த கீபோர்டு இருக்குது, இந்த மவுஸ் இருக்குது, இந்த டியூப் லைட் இருக்குது, இதெல்லாமே பொருளா நீங்க பாக்குறீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஞானம், ஒரு வழிமுறைன்னு ஒண்ணு இருந்திருக்குல்ல. அதெல்லாமே இறைவன் இறக்கி வச்சது. இப்போ நமக்கு ஒரு உதவி தேவையா, ஒருத்தட்ட போய் கேட்க வேண்டியதான். லேசான முறையில கேளுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படித்தான் கேட்கணும். சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார், உங்களை விட்டா எனக்கு ஆள் இல்லை சார், அப்படி கேட்க வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? இப்போ அபீஸ் சார் இருக்காரு, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார், ஹெல்ப் பண்ண முடியுமா? இது தப்பு கிடையாது. சார் எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணுங்க சார், காலில் கூட விழுகிறேன் சார், நீங்க என்ன கேட்டாலும் தரேன் சார், நீங்க அப்படி கேட்கறதுதான் தப்பு. இது இந்த ஆன்மீக உணர்ச்சின்னு சொல்லுவாங்க, இறை உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இறைவனை வந்து இறைவனுடைய பண்புகளை மறந்து, இறைவனுடைய தகுதிகளை மறந்து, ஒரு கண்மூடித்தனமா ஒரு ஒரு சிந்தனை தெளிவின்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இதை நான் புரிந்து கொள்கின்றேன். அக்குபஞ்சர் மருத்துவர்கள்ட்டே கூட ஒரு சின்ன சில பேர் அலோபதி மருத்துவத்தை எதிர்க்கக்கூடிய போக்கு, அது ஒரு மருத்துவ ஞானம் தான். சில பேர் இறைவன் வந்து அந்த வழிமுறையில கூட மன்னிக்கக்கூடிய, மருத்துவமே இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய மன்னிப்பு தானே. இப்ப சில பேரை அப்படியே மன்னிச்சு போட்டா சரி போ பழச்சு போ அப்படின்ட்டு, இன்னொரு வான் பண்ணி மன்னிப்போம், இன்னொருத்தர் வந்து சிவியரா வான் பண்ணி மன்னிப்போம். அந்த மாதிரி அலோபதி மருத்துவங்கிறது ஒரு மன்னிப்பு தான். அது வந்து ஒரு சிவியரா வான் பண்ணி மன்னிக்கிறது. இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுங்க, ஆக்சிடென்ட்டே ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு வந்து உடல் தன்னை தானே சரி செய்து கொள்ளும் சொல்றாங்க. அப்படியே இருந்தா கூட உடம்பு சரியாயிடும். ஆனா பிளட் லாஸ் ஆகும். அதை பார்த்து நம்ம மனசு பலகீனமாயிரும். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட இருக்கவங்க பலகீனமாயிடுவாங்க. அப்ப இறைவன் அந்த மாதிரி, இறைவன் எல்லாருக்குமானவன். எல்லாருமே பல்வேறு தன்மைகள்ல தவறக்கூடிய இயல்பை கொண்டவர். இறைவன் எல்லாரையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கான். வழிமுறைகள் என்பது இருந்து கொண்டுதான், எந்த இதையும் நம்ம விமர்சிக்க வேணும். பெருமை மட்டும்தான் நாம் இங்கே எதிர்க்க வேண்டும். பெருமை இறைவனுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரே இருக்காரு, அவர் பெருமை கொள்றாரு, நான் தான் எல்லாமே பண்ணுவேன், என்னைய மாதிரி யாரும் அக்குபஞ்சர் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க. அது தப்பு. அப்போ இங்க எதையுமே எதிர்க்க கூடாது, பெருமை மட்டும்தான் எதிர்க்கப்படும். எதிர்க்கப்பட வேண்டும் என்றால் அது அதிலிருந்து நம்ம விளையிடும், அந்த பக்கமே போயிடக்கூடாது. அதனால வழிமுறைகளை பயன்படுத்துவது என்பது நிச்சயமாக தவறு கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இறைவன் மேல கோவப்படுற மாதிரி ஒரு பெரும் பாவம் உலகத்திலே கிடையாது. இது ஒரு புரிதல் குறைபாடு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இறைவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உலகத்தை வந்து பேலன்ஸ்டா வாழ்ந்துருவாங்க. கண்டிப்பா இப்ப மனிதர்கள்ட்ட உதவி தேடுறது அப்படிங்கிறது வந்து தவறே கிடையாது. அதை எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஒருத்தட்டுக்கு உதவி கேட்கணும்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனையோட கேட்கிறோம். யார் மூலமா உங்களுக்கு அந்த உதவியை நாடி இருக்கிறானோ அவங்களா கூட அவர் இருக்கலாம். நம்ம கேட்கறதுங்கிறது தப்பு கிடையாது. ரொம்ப பணிஞ்சு, ரொம்ப நம்ம கண்ணியத்துல இருந்து இறங்கி தரம் தாழ்ந்த நிலையில கேட்கறது தான் தப்புன்றது புரிஞ்சுக்கணும். வாழ்வியல்ல நீங்க வந்து இறை ஒழுக்கத்தை, இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை நீங்கள் வாழ்வியல்ல வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த நிலைமையே வராது, நோயே வராது. நிறைய பர்சன்ஸ் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க அடிப்படை வாழ்வியல் ஒழுங்கே இருக்காது. இப்போ சாதாரணமா ஒரு ஹெல்த் கான்சியஸ் உள்ள ஒருத்தர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கே இருக்காது. இஷ்டத்துக்கு எதையா சாப்பிடுவாங்க, லேட் நைட்டு முழிச்சிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நோய் வரும்போது என்னை இறைவன் பாதுகாப்பான, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அது முரணான ஒரு நிலைப்பாடு. வாழ்க்கைய சரியான தன்மையில நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கான வழிகாட்டல் கொடுக்கப்படுகிறான். நீங்க எந்த ஒரு மதத்திலேயோ இதுலயே இருந்துக்க, எல்லாருக்குமே வேதம் கொடுக்கப்படுகிறது. அதை நீங்க செவியேற்று அதன்படி வாழ்வதுதான் இறை பொருத்தத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்ந்து பழகினவங்க வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த வழிமுறைகளின் மீது அவர்கள் இறைவனை காண்பார். எந்த ஒரு வழிமுறையுமே அதை இறைவனால வந்தது அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க பெர்ஸ்பெக்டிவே இருக்கும். அங்க வழிமுறைக்கு இம்பார்ட்டன்ஸ், இன்னும் சொல்ல போனா அந்த வழிமுறையை வந்து அவங்க ரசிப்பாங்க. ஏன்னா இறைவன் எப்படிலாம் நமக்கு உதவி செய்யறான் பாத்தீங்களா, இப்படிதான் அவங்க யோசிப்பாங்களே தவிர அந்த வழிமுறைகளுக்கு மயங்கிட மாட்டாங்க. இந்த இந்த டாக்டர் பாருங்க இப்படிலாம் ஹெல்ப் பண்றாரு, இப்படிலாம் சொல்றாரு, இப்படி அந்த டாக்டர் இறைவன் வந்து இப்படிலாம் அது பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்படிதான்
யோசிப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவே அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வழிமுறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்க்க கல்வி என்பதும் வழிமுறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியாகவும் அது அடங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா மருத்துவம் என்பது முக்கியமாக அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமா அக்குபஞ்சர் மாதிரியான வாழ்வியல் ஞானங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நோய் தன்மைகள் என்பதெல்லாம் வரவே வராது. சுகமான நிலையில நம்ம இன்னும் கூட இறைவன் நாடினால் இறை பொருத்தத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வாய்க்கும்.